ஹாய் டவரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜூனியர் லவ்வோட 19th பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 18 பார்ட்ஸ் யாராவது பார்க்காம இருக்கீங்களோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஜூனியர் லவ்மே 1 or 2 பார்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து 21 பார்ட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும்டா, ஓகேவா? ஸோ வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஜங்குக்கும் ஆழமும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கிளாப் பண்ணிகிட்டே உள்ளே வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ இவங்க 2 பேர் பதறி இருப்பாங்க, அதோட முடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஜங்குக்கும் ஆழமும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து யாரோ கிளாப் பண்ணிகிட்டே உள்ளே வராங்க. ஸோ திரும்பி பார்த்தா வரது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹோபியோட ஒய்ஃப் தான் வராங்க. ஸோ வந்துட்டு செம்ம ஹாப்பியாக உங்களுக்கு இதை கேட்டுட்டு, நல்ல வேலை அம்மு கிட்ட அவள் லவ்வர் சொல்லிட்டா. பயத்தினால சொன்னாலோ இல்லையோ, பயத்தினால உள்ள இருக்க லவ் வெளியே வந்தால் தப்பு கிடையாது, அந்த பயம் மூலியமா காதல் வந்தாதான் தப்பு அப்படிங்கிறாளா. ஸோ வந்து ஜங்குக் போய் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடா அண்ணி சொல்லி பிரித்து பார்க்குறியா? இத்தனை நாள் அண்ணியும் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ அண்ணின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க பார்க்குறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து ஜங்குக் இல்லை இல்லை, நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்ல. ஸோ வந்து ஹோபியோட வாய்ஸ் சொல்கிறாங்க, சொல்கிறல்ல அம்மா மாதிரின்னு. அப்போ அம்மாவுக்கு எப்படி பையனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமோ, அதே மாதிரி தான் உன்னோட லைஃப் எனக்கும் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் தான்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பாண்டிங் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஸோ அவ்வளோ க்யூட். ஸோ வந்துட்டு எப்படி வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜங்குக் ஃபீல் பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஹோபியோட ஒய்ஃபை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹோபியோட ஒய்ஃப் வந்து ஜங்குக்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுடைய தம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவனுக்கு அவன் லவ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கா. ஸோ வந்து ஹோபி, ஜின்னோட ஒய்ஃபு, ஆரமோட ஒய்ஃபு எல்லாரும் வந்து இந்த கெஸ்ட் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்ப போகும்போது தான் வந்து நம்ம ஜின் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஜங்குக், உன்னையும் அம்மாவையும் நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டோம், அதே மாதிரி நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இசையும் டேங்கையும் சேர்த்து வைக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து டன் அண்ணா, நம்ம வந்து வழியாக அவங்க 2 பேரை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ நம்ம தேவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ணு விழிக்கிறாரு. கண்ணு விழிச்சு சைடில் திரும்பி பார்த்தா ஆளை காணும். ஸோ வந்துட்டு எங்கே இவளை காணும் அப்படிங்கிற மாதிரி ரூம் ஃபுல்லாக தேட. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து சவுண்ட் கேட்டுட்ருக்கு, ஃப்ரெஷ்ஷாக ஆகிற மாதிரி. ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஆகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கிளாஸுக்கு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அவர் வந்து இன்றைக்கி என்ன போடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. ஸோ வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கும் பொழுது ரெஸ்ட் ரூமில் வந்து நம்ம இசையும் வரா வெளியே. ஸோ வந்து ஒரு ஒயிட் கலர் சாரீ வித் பிங்க் ஷேடில், ஓகேவா? சரி, ஒரு பார்டர் மட்டும் அந்த பிங்க் ஷேட். ஸோ வந்து அங்கங்கே ஃப்ளார் போட்டிருக்கு. ஸோ வெளியே வரா. ஸோ டேம் பார்த்துட்டு இன்னைக்கு எதுக்கு இந்த சாரீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா உங்ககிட்ட நேற்று சொன்னாங்களே நீங்கள் கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம இசை கேட்க, என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நாங்கள் ஹோலி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ வந்து எங்கள் கண்ட்ரியில் ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ன தான் நாங்கள் கொரியாவில் செட்டில் ஆகிருந்தாலும். ஸோ நாங்கள் எங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் ஒவ்வொன்றையும் கொரியாலே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ எங்கள் கண்ட்ரியில் வந்துட்டு ஹோலி செலிப்ரேட் பண்ணுவாங்க, இப்போ எங்களுக்கு வந்து ஹோலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து ஹோலி அன்றைக்கி மோஸ்ட்லி ஒயிட் பேஸில் தான் ட்ரெஸ் பண்ணுவோம், ஸோ அதனால் தான் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம டாங் என்ன பண்ணியிருப்பாருனா, நேவி ப்ளூ ஷர்ட், பிளாக் ஃபேண்ட் எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, லைட் கிரே கலர் ஃபேண்ட் கொடுக்குறா. ஸோ நம்ம கரெக்டாக காம்பினேஷன் சொன்னனால தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி காம்பினேஷன் சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ வந்து டேங்கும் ஓகேங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டு போட்டுட்டு வராரு. ஸோ டேங் அப்படி வெளியே வர, ஸோ நம்ம இசை வந்து ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ டவலை வச்சு ட்ரை பண்ணுவாங்க, அது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது டேங் இப்படி வெளியே வர. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, அவள் வந்து மேலேருந்து டாப் டு பாட்டம் டேங்கை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து மேலேருந்து கீழே வரல பார்த்துட்டே இருக்கு. டியோங் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நல்லா இருக்கா எனக்கு இது, சரி இந்த ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை நீட்டா. ஸோ நம்ம இசை என்ன பண்ணுறான்னா, ஃபோல்ட் பண்ணிவிட போகிறா. ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் தலையிலேருந்து அந்த ஹேர்லேருந்து ட்ராப் விழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஹேர் வாஷ்
வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த ட்ராப் கீழே இருக்க ஸோ டேங் திச்சாரு, ஏண்டி இவ்வளோ வயசாகுது, ஒரு தலையை ஒழுங்காக ட்ரை பண்ண கூட தெரியாது, உன் ஹேரை கூட ஒழுங்காக ட்ரை பண்ணிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு ஷர்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டோன்னே நம்ம டேங் என்ன பண்ணுறாருன்னா வந்து நம்ம இசைக்கு வந்து ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ இசைக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் பிடிக்காத மாதிரி, விடுங்க சீனியர் எனக்கு இது பிடிக்கவே இல்லை, விடுங்க சீனியர் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்கு என்னோட ஹேர்லாம் தொடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. டேங் பாட்டுக்கு காதில் கேட்காம அவர் பாட்டுக்கு ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்டே இருக்காரு. ஸோ இப்படியா அந்த மார்னிங் செஷன்லாம் முடிஞ்சு கீழே வராங்க, ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு. ஸோ அங்கே டின்னர் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி அந்த ஒயிட் கோட்லேயே ட்ரெஸ் போட்டிருக்கேன். டேங் கேட்குறாரு, ஏமா எல்லாரும் ஒயிட் கலர்லேயே கோட் போட்டு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இன்னைக்கு நம்ம இசை வீட்டுக்கு போகிறோம், ஸோ இன்னைக்கு அங்கே போயிட்டு நம்ம ஹோலி கொண்டாட போகிறோம், இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் கொண்டாட போகிறோம் ஹோலி அப்படிங்கிற மாதிரி டேங்கோட அம்மா சொல்ல. ஸோ டேங் வந்து ஹோஹோ இன்னைக்கு நம்ம ஹோலி கொண்டாட போகிறோமா, ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் டைனிங் ஏரியாவில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஸோ ஜங்குக் ஃபேமிலி அங்கே கிளம்பியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து எல்லாரும் கிளம்பி இசை அம்மாவோட வீட்டுக்கு போக அங்கே எல்லாரும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின்லாம் வேற லெவல். நம்ம ஏஞ்சலை தேடிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஏஞ்சலை தேடிக்கிட்டே இருக்க, ஏஞ்சல் ஒளிஞ்சு இங்கேயே போயிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்து ஜிம்மினும் ஒளிஞ்சு போறாரு. ஸோ ஏஞ்சல் போயிட்டு ஒரு கார்னர், அதாவது வீட்டோடைய கார்னர், அந்த இடத்துல ஒழுங்காக யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு நல்ல வேலை ஜிம்மினுக்கு அந்த சிக்கில்னா அந்த நேவி ப்ளூ கலர் வாட்டரை மேலே ஊற்றிருப்பான், என் ஒயிட் குத்தி வீணாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜிவன் என்ன பண்ணுறாருன்னா இதை கேச்சிட்டு அவர் கையில் இருக்க ஒரு டப்பா, ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து அந்த நேவி ப்ளூ வாட்டர் வச்சிருப்பாரு, அதை ஃபுல்லாக ஏஞ்சல் மேலே ஊற்றிட்டு, என்கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்காத, என்ன சொன்ன என் மனசில் வந்து உட்கார போகிறேன்னு சொன்னல, இப்போ என்னை விட்டு விலைக்கு போனால் அப்புறம் எப்படி வந்து என் மனசில் உட்கார முடியும், ஸோ என்னை விட்டு விலைக்கு போகாத, ஸோ அதனால தான் நான் வந்து நேவி ப்ளூ வாட்டரை ஊற்றிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஊற்றிட்டு அவர் பாட்டு கிடுகுடு ஓடி போயிடுறாரு. ஸோ வந்துட்டு ஓடி போகிறதுல அவர் போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாரு. ஸோ நம்ம ஏஞ்சலுக்கு அவ்வளோ கோவம் வருது, என்னோட ட்ரெஸ்ஸை வேஸ்ட் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து இசை, டேயாங், ஹம்மு, ஜங்குக் எல்லாரும் வராங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ வந்துட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்தோடனே இசையோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க கடவுளெல்லாம் கும்பிட வச்சுட்டு ஸோ கலர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு இசையோட கண்ணத்தில் தடவி விடுறாரு, இசையும் வந்து தடவி விடுறாரு. ஸோ ஜங்குக்கும் அம்முக்கு தடவி விடுறாரு, அம்முவும் வந்து ஜங்குக்கு தடவி விடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஹோபியோட ஒய்ஃப்க்கு, ஹோபியோட ஒய்ஃப் ஹோபிக்கு, ஸோ ஆரமோட ஒய்ஃப்க்கு, ஆரமோட ஒய்ஃப் ஆரமுக்கு, ஜின்னோட ஒய்ஃப்க்கு, ஜின்னோட ஒய்ஃப் தடவி விடுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் யார் மேலே வேணால் கலர் அடிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ எல்லோரும் செம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஆஃப்டர்நூன் ஆக எல்லாம் ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் டயர்டாகி உட்காந்துறாங்க. ஸோ பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸோ வந்துட்டு அந்த எப்படி சொன்னால் இவங்க வீட்டில் வந்து கார்டனில் ஒரு நல்லா உட்காந்து பேசுகிற ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு பாய்ஸ் எல்லாருமே சுகா முதல் கொண்டு எல்லாரும் போயிருக்காங்க, சுகா ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்க ஜங்குக்கு வந்துட்டு இது அம்மு வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டேங் வந்துட்டு ஓகே எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கும் போது ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல. ஸோ வந்து டேங் மனசாச்சு இருக்காடா அவங்களுக்குலாம், பாவம் அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை போய் பயன்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ பயன்படுத்தி காதலை வரையும் எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சோம், சரியா. ஸோ உனக்கும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்வலப் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதை கொண்டு போய் நீ இசை கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவங்க சரி இவங்க வந்து நம்மளாவே எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறதானே இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதை வாங்கிட்டு அவர் பிரித்து கூட பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கேங் கலைஞ்சு போயிடுது, அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா டேங்கு வந்து இசையோட ரூமுக்கு போக இசை வந்து ஹாயாக வந்து படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இசை கிட்ட போயிட்டு இந்த இசை உனக்கு தான் அது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ சொல்லும் போது ஒரு கோவ டோன்லேயே சொல்கிறாரு. ஸோ டேங் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, எதுக்கு ஆரம்பம் இந்த எம்பளப்பை வந்து இசைக்கிட்ட கொடுக்கும்போது கோவமாக பேசிகிட்டே கொடுக்க சொன்னார், தெரியலையே, நம்ம இதை பிரித்து பார்த்துருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம
டேயோங் வந்து யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் அண்ணன் மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அப்படியே கொடுத்துட்றாரு. ஸோ ஓப்பன் பண்ணி இசை பார்க்க ரொம்ப ரொம்ப கோவம் வருது. சீனியர், நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது உங்ககிட்டருந்து எனக்கு நடந்தது ஹர்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எம்பளப்பை பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறா. ஆனால் என்ன விஷயம்னே சொல்லலை. டேயோங்க்கு ஒன்றுமே புரியல. அந்த எம்பளப்பில் அப்படி என்னடா இருந்துச்சு இவ கோவப்படுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, போனவ திரும்ப வந்து நம்ம டேயோங்கோட ஃபேஸ்லேயே வாட்டர் எடுத்து ஊற்றிட்டு என்னை பார்க்க லூசு மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம இசையை பறக்க கேட்டுட்டு போடுறா. டேயோங்க்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஈவினிங்குமா ஸோ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இசை டேயோங் கிட்ட ஃபேஸ் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறான். ஸோ டேயோங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த எம்பளப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ வந்து டேயோங் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாரு. பக்கத்துல தான் அந்த இசை உட்காந்துருப்பாங்க. ஸோ இசையோட கையை பிடிக்க போக இசை வேகமா கையை தட்டி விட்டுட்டு, நீங்க பண்ண வேலைக்கு என் நிலங்க கூட தொடணும்னு நீங்க நினைக்க கூடாது, என் கையை தொட வரீங்களா சீங்க. ஸோ நீங்க அமைதியா இருந்துக்கோங்க, நான் கோவமா இருக்கேன், வேர்ட்ஸ் தச்சு விட்டுற போறேன், அப்புறம் அப்புறம் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அவளே சொல்றா, அடிச்சா கூட வலி மறந்துடும், கொட்டுற வார்த்தையை என்னைக்கு அள்ள முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை எந்த வார்த்தையும் வச்சு திட்ட வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ டேயோங்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு உட்காந்துக்கிறாரு. இவகிட்ட பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்டுக்கும் போக ஸோ வந்து நைட் டின்னர் வந்து மேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க சாப்பிட்டு அவங்களோட ரூமில் போய் படுத்துட்டு இருக்கேன். ஸோ டேயோங்க்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இது வந்து அந்த எம்பளுக்கு பார்த்து திட்டினா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ நம்ம இசை தூங்கிட்டான்னு நினச்சா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு டேயோங்கு. ஆனால் இசை திரும்பி படுத்திருப்பாளே தவிர தூங்கி இருக்க மாட்டான். ஸோ வந்து அவள் பட்டுக்கு கண்ணை மூடிட்டு அழுதுட்டு கண்ணுட்டு கண்ணீர் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை வட்டுக்கு அவள் டேயோங்க்கு தெரியாம கண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்கா. ஸோ வந்து இதை டேயோங் நோட்டீஸ் பண்ண கிடையாதுன்னா. ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் நம்ம இசை வந்து எழுந்துட்டு ரெடி ஆகிடுறான். ஸோ எப்பயுமே டேயோங் எழுப்பி விடுவார். இன்னைக்கான இசையை எழுந்து ரெடி ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு டேயோங்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து டேயோங் கேட்குறது, எப்பயும் நான் தான் உன்னை எழுப்பி விடுவேன், நீயே இன்னைக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிக்கிட்ட அப்படிங்க. ஸோ என்னை யாரும் ரூல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒருத்தவங்களுடைய லைஃப்பை என்னோட லைஃப்பை இன்னொருத்தவங்க ரூல் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ ஒருத்தவங்களோட உதவியோட என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கல. ஏன்னா என் கூட இருக்க எல்லாரும் கடைசி வரணும்னு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல டேயோங், அதான் நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டேயோங் வந்து ஒன்றா டேயோங்னு கூப்பிடு இல்லை சீனியர்னு கூப்பிடுங்க, ரெண்டையும் போட்டு நீயும் குழம்புக்கிட்டு என்னையும் குழப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லு. ரைட் சீனியர், லைஃப் லாங் நீங்கள் எனக்கு சீனியராக மட்டும்தான் இருப்பீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ நம்ம நாளைக்கு போகணும்ல, போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எங்கே போகலாம், அவுட்டிங்க்கா அப்படிங்கிற மாதிரி டேயோங்க ஆர்வமாக கேட்குறாரு. டிவோர்ஸ் உங்களுக்கு அவுட்டிங் ஆகிடுச்சுல சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ டேயோங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாகி அந்த மனுஷன் கண்ணு கலங்கி கண்ணது கண்ணீரே வெளியே வந்துடுச்சு. சொல்லிட்டு இசை பாட்டுக்கு போயிடுறா. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் பார்ட் தான் லாஸ்ட் பார்ட், ஓகேவாடா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போங்கடா. பாய், டேக் கேர்.